இல்ல யார் பண்ணியிருக்கா நல்லது பற்றி தான் பார்த்துட்டே இருந்துருக்கு. நீங்கள் கிராமத்தில் சாதாரண ஆள் நினச்சாங்க. நம்ம நினைக்கிறோம் சும்மா ஒரு பாவம் சட்டை விடாமல் உட்காந்துருக்காருன்னு அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பாங்க. சின்ன கிராமத்துக்கு போயிருக்கேன். ராமநாதபுரத்துக்கு சாயலூரில் தாண்டி கடற்கரை பக்கத்துக்கு போயிருக்கேன். அங்கே முதல் கூட்டமே பட்டிமன்றம்னு நாங்கள் தான் போகல, வேறு யாரும் போகல. வெள்ளக்காரனுக்கு பிறகு நாங்கள் தான் போயிருக்கோம். நான் என்ன பண்ணேன், பட்டிமன்றம்னா என்னன்னு விளக்கி சொல்லுவோங்கிறதுக்காக சொன்னேன். பட்டிமன்றம்னா என்ன என்றால் இது ஒரு இலக்கிய வயல். இது இலக்கிய வயல், விவசாயிகளுக்கு புரியத்துக்காக. இதில் இவர்கள் கருத்து பயிரை தருவார்கள். கருத்து பயிரை தருவார்கள். நான் வாங்கி நடுவேன், நடவு செய்வேன். கருத்து பயிரை தருவார்கள், இலக்கிய வயல், நான் நடுவேன். நீங்கள் கைதட்டலாம், சிரிக்கலாம், அது பயிருக்கு உரம் போட்டது போலாகும். எவ்வளவு இலக்கியமாக பேசியிருக்கிறார்கள். இப்போ இலக்கிய வயல், கருத்து பயிர், நடுவன், கைதட்டலாம், உரம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். கூட்டத்தில் ஒரு ஆள் வெள்ளவாக்கு போட்டுட்டு மொத்தத்தில் அறுப்பைங்க அப்படின்னாப்ல. ஒரு அடி மொத்தத்தில் அறுப்பைங்க அவனே விவசாயத்தை முடிச்சுட்டான். கருதை நல்லா விளைய வச்சு மருத சில்லா ஆளை வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில் செல்லக்கிறது. எப்படி பாட்டு பாருங்க. மக்களை பெற்ற மகராசின்னு ஒரு படம், மருதகாசி பாட்டு. சும்மா இருக்க பழைய பாட்டில் கேளுங்க, புது பாட்டாக காட்டல. காற்று என்ன வடக்க வீசுத ஒரு புதுசாக பாட்டு. காற்று மேலே, காற்று கீழே, காற்று சரியில்லை, ரைட்டில், இப்படி போய் பாடிக்கிட்டு இருக்க வேண்டாம். இதையும் கொஞ்சம் கேளுங்க. சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு செலக்கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செலக்கண்ணு. சினிமா படம் மட்டும் இல்லை, பாடமாகவும் இருக்குது. சரி, இப்போ சொன்னாங்க மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விரும்புகிறோம். உண்மைதாங்க, நல்லா இருந்தோம். நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப தொட்டில் படுத்துருக்கப்ப சும்மா ஒரு கிளுகிழப்பையை கொண்டு வந்து அப்படின்னா போதும், அப்படி சிரிச்சிருக்கோம். இப்போ பார்க்குறவங்கள குழந்தைட்டு போய் இப்படி ஆடுங்க, அப்படி சிரிக்கும். அதே கிளுகிழப்பு கொண்டு போய் தாத்தாட்ட போய் இப்படி ஆடுங்க, அப்போ மாதிரியே லூஸாக இருக்காங்க. ஏன் அவர் சிரிப்பு எங்கே போச்சு? தொலைஞ்சிருச்சு. அவர் சிரிக்க விடலை. பிரச்சனைகள், கவலைகள் எல்லாம் வந்து சூழ்ந்துருச்சு. அது நீங்கள் காண்டேகர்னு ஒரு எழுத்தாளர் கேள்விப்பட்டிருக்கலான்னு, மகாராஷ்டிராவில் இதெல்லாம் இருப்பார். அவர் வந்து அவருடைய கதைகளை வந்து தமிழில் மொழிபெயர்ப்பாங்க. காஸ்ரீஸ்ரீன்னு ஒருத்தர் மொழிபெயர்ப்பார். அவருடைய எழுத்தில் சொல்வார், கவலை மேகங்கள், கவலை என்னும் மேகங்கள் என் தலையை கடந்து போவதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை. கவலை என்னும் பறவைகள் என் தலைக்கு மேலே பறந்து போவதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை. ஆனால் அவை என் தலையில் கூடு கட்டக்கூடாது என்றுதான் நான் கருதுகிறேன். அதாவது கவலை பறவைகள் மேலே போகிறது, ஆனால் தலையில் கூடு கட்டக்கூடாது. முட்டையிட்டு அது மட்டும் குஞ்சு வச்சு கவலை கவலை கவலைன்னு ஆகிப்போகும். அது வேண்டான்னு நினைக்கிறது. இதில் வெளியில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்ன, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்ன, ரெண்டுமே மகிழ்ச்சி தான். இந்த ரெண்டையும் மாற்றணும்னு குறைச்சி சொல்லக்கூடாது. அதனால என்ன, பாத்தியார் பாருங்க, ஒரு 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 மார்க் 2 மார்க் எல்லாரையும் பாஸ் மார்க் போட முடியுமா? என்ன கொரோனா பீரியடா? 2 தான் இருந்துச்சு கொரோனா பீரியட் தமிழ்நாட்டில். ஒன்று ஆல் பாஸ், இன்னொன்று இ பாஸ், அவ்வளோதான். எங்கள் படம் இருந்தது. ஒரு மார்க் 2 மார்க் குறையவாங்க. அது வகுப்பறை எப்போ அமைதியாக இருக்குது தெரியுங்களா? நான் பார்த்துருக்கேன். திருத்தின பேப்பரை கொண்டு வர்றோம் பார்த்தீங்களா, செத்தே போடாமான்னு யோசிப்பாங்க சில பேர். அதில் மேத்ஸ் பேப்பர் கொடுக்குறப்ப 98 மார்க் வாங்கி ஒரு பிள்ளை தேடி தேடி அழுகுது. 2 மார்க் போச்சு. இது ஒரு போய் 12 மார்க் வாங்கி கெக்கன்னு சிரிச்சிருக்காங்க. பாத்தியார் கோவத்தில் கேட்டார், வெக்கமாக இல்லை, 98 வாங்கிட்டு அழுகுது, 12 வாங்கிட்டு சிரிக்கிறேன். அவங்க என்ன அந்த 12 எப்படி போட்டாங்கன்னு தெரியல. நான் ஒன்றுமே இல்லை.
யாரோ ஒரு பேர் படிக்காம சொல்லியிருக்கான், வேற எங்களுக்கு தான் சொல்கிறா படிக்காம சொல்லிட்டு போயிடணும். சரி, இப்போ வெளியில் வந்து எவ்வளோ மகிழ்ச்சி, வீட்டுக்குள்ளே எவ்வளோ மகிழ்ச்சி. அவர் சொன்ன மாதிரி வெளி உலகம்ங்கிறது என்னங்கிறது பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ரயில்லையோ விமானத்துலேயோ போகிறப்ப எந்த சீட்டு வேணும்னு கேட்குறப்ப சில பேர் ரயில் சீட்டுப்பாங்க, ஓரமாக உட்காந்துக்கிறோம். ஏன்னா நம்ம பக்கத்தில் உட்காந்து கொட்டை விட்டு அவனை எழுப்புறதுக்குள்ள நம்ம முண்டு இல்லைனாகி போகும். விண்டோ சீட்டு ஏன் செலக்ட் பண்ணுறோம் தெரியுமா? நான் முதல்ல விமானத்தில் வரும்போது அந்த விண்டோ வழியை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். மேகத்துக்கு மேலே போகிறோம், நாரதர் வந்தாலும் வருவார்னு நினச்சேன் நான். நாராயண அப்படின்ற அவர் ஆமாம், ஏன்னா எல்லாமே அவர் மேகத்துக்கு மேலே வருவார் இல்லையா? அதை பார்க்குற ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அந்த ஜன்னலோர சீட்டுக்கார எவ்வளோ சண்டை நடக்குது தெரியுங்களா? எங்கே நம்முடைய சின்ன பிள்ளையா இருக்கப்ப வெளியில் உட்காந்து நான் தான் அங்கே உட்காருவேன், நான் தான் அங்கே உட்காருவேன். இப்போ எல்லாத்தையும் மூடி தான் இரவா பகலான்னு தெரியல. அது திறக்கிறப்ப ஒரு அருவி கிடக்கிறது. அதுவும் ரயில் போகிற வேகத்தில் பக்கத்தில் இருக்கிற பொருள் எந்தாப்புல போகுங்க, தூரத்தில் இருக்கிற பொருள் நம்மோட வருங்க. இதான் பௌதிக விதி, தெரியுமா உங்களுக்கு? மலை மரபெல்லாம் நம்மோட வரும், பக்கத்தில் இருக்கிற பொருளாக எந்தாப்புல போகும். இதை பார்க்கணும். ஆனால் அதுலேயும் சில பேர் தூங்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏறினோடனே நம்ம செல்லமாக தோளில் படுத்துருவாங்க. நான் ஒரு கோயம்புத்தூர் போகிறது மதுரை பஸ் ஸ்டாண்ட் ஏறிருக்கேன். என் கூட ஏறணும் என் தோளில் படுத்துட்டு அதோடு மட்டும் இல்லை, பழனி வந்தால் எழுதிட்டு அப்படின்ட்டாங்க. என்னை கேட்டால் நீங்கள் கோயம்புத்தூர்? ஆமாம் கோயம்புத்தூர் தான். பழனி வந்தால் எழுதி கொடுக்குன்னு சொல்லி படுத்துட்டான். நான் 3.5 மணி நேரம் முடிச்சுருக்கேன். பழனி வர அவனை எழுப்பி ஐயா பழனி ஐயா பழனின்னு கத்தி வந்துருச்சான்னு எந்திரிச்சு ஜாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான். அவன் ஜாமி கும்பிட்டு எங்கே நேர்ந்து விட்டுருக்கான். இப்போ நீங்கள் கூட கேட்கல, நீ எதுக்கு உட்காந்து முடிச்சு அப்படின்னு தூக்கிட்டா நம்மளையும் வைவாங்க. ஒருத்தர் மெட்ராஸ் போக வேண்டிய மதுரையில் இறந்தவன் பக்கத்தில் இருக்க சொன்னேன், ஐயா எனக்கு 38 வயசு, அது கேட்டு சொன்னேன். கேளுங்க, கடைசி இன்டர்வியூக்கு போகிறேன். என்னையா என்ன விஷயம்? விழுப்புரத்தில் இறங்கணும், 2 நாள் தூங்கிட்டேன். நீங்கள் மெட்ராஸ்ன்னு பார்த்தேன், தயவு செஞ்சு என்னை எழுப்பிட்டு. சரி போ ஐயா, எனக்கு 38 வயசில் எப்போ பெறலாம் பேசாமல் திருப்பி சொல்லாத. ஐயா ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், ஒருவேளை நான் இறங்கி மறுத்தேன்னாலும் வச்சுருக்கேன், இல்லை நான் எந்திரிக்கலைனாலும் சட்டையை பிடிச்சி வந்து வெளியே தள்ளி விட்டுருக்கேன். சரி சொல்லிட்டு போய் படுத்தான். வண்டி மெட்ராஸில் நிற்கிது. எந்திரிச்சு பார்த்தான், மெட்ராஸு விழுப்புரத்தில் இறங்க வேண்டியவே. அழகு அடிச்சு ஓடியா அந்த தாழ்த்த கத்திரியா, அட பாவி சண்டாளா, எவ்வளோ சொன்னேன் 38 வயசுன்னு கதையெல்லாம் சொன்னேன், இறக்கி விடலையே இப்படின்னு கத்துனா. அந்த பேசாமல் இருந்தார். உனக்கு காது கேட்காதாங்க? காதெல்லாம் கேட்கும். இறக்கி விடாததுக்கு நீ இந்த வயிறு இல்லை, நீன்னு நினச்சி ஒருத்தனை இறக்கி விட்டேன். இறங்க மாட்டீங்க, சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளி ஏற முடியாத நெஞ்சில் பிடிச்சேன், வெக்கிய தூக்கி மூட்டில் அடிச்சேன். அவன் என்ன வயிறா, அவனுக்கு என்ன கஷ்டம் தான், நம்மளை எதுக்கு வெளியே தள்ளுறாங்க? அவன் எங்கேயோ போறவேன், பாவம் மெட்ராஸ் போறவேன். இப்போ வெளியில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி பாருங்க. இங்கெல்லாம் இந்த சினிமாக்கெல்லாம் கூட்டம் இருக்காதுங்க. நம்ம ஊர்களெல்லாம் படம் பார்க்குறப்ப இந்த குடும்பத்தோடு போகும் தெரியுமா? போய் அதில் சில பேர் இந்த புது மாப்பிள்ளையில் நேர்ந்துட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளை சொல்லிடும், 5 மச்சனைகளும் 4 மச்சனையும் எங்கள் அப்பா அம்மாவும் எல்லாருமா சேர்ந்து படம் போவோம். சரி போனால் 50 பேருக்கு ஐஸ்கிரீம் வாங்கணும், இப்படி வருவாங்க. இப்படி கொடுக்குவோம், அதை கொண்டுகிட்டே வரணும். எல்லாம் படம் பார்த்துட்டு இருக்கீங்க. அது எந்த சீட்டுன்னு தெரியாது, இருட்டில். அதில் ஒருத்தர் காலை பிடிச்சி விட்டார். இருந்தாலும் சரி கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து அவன் கோபத்தோட கத்துறான், ஏய் போகிற போய் பிடிச்சிரியா, கண்டு இல்லை இந்த ரோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். எப்படி அடையாளம் வச்சுட்டு போயிருக்கா பாருங்க, இந்த ரோதான் அப்படின்னு. இதெல்லாம் வெளியே போய் பார்த்தா தானங்க நம்ம அனுபவிச்சா சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன இதில் எழுச்சி பாருங்க. இந்த டிசம்பர் 31 ஜனவரி 1ன்னா நாங்கள் வெளியே பேச போகிறப்ப அப்படி பயப்படுவோம்.
ஏன்னா யார் சொல்லி கொடுத்தாங்க தெரியல, தண்ணியை போட்டு ஆட புது வருஷமே இல்லை, மது வருஷம்லாம் ஆக்கி விட்டாங்க. சேலத்துக்கு போயிருக்க ஒரு தடவை வெறும் மூட்டை ஏறி, நாங்கள் அப்போல்லாம் பஸ்ஸு தான் போகணும், வேறு வழி கிடையாது. எங்களோட ஒரு தண்ணி வண்டி ஏறிட்டான், பிடிச்சிட்டு மேலே ஏறிட்டான். கண்டக்டர் எங்கே போகிறேன்னு கேட்குறாரு, சிரிக்கிறேன். அவர் பார்த்து எங்கே கண்டுபிடி பார்ப்போம், எங்கே போகிறேன்னு. போய் உட்காரு. அவனை கொண்டு என் பக்கத்தில் உட்கார ஆரம்பிச்சு, அவன் என்னை படுத்துகிற பாட்டுக்கு பாருங்க, வாந்தி எடுக்கிற மாதிரி வருவேன், பேசாமல் இருக்கிறான். ஓ பேசாமல் என்ன செய்வேன்? எதிர்பார்ப்பு தேவைதான் புது வருஷத்துக்கு, இதெல்லாம் எதிர்பார்ப்பு வாழ்வாங்களா? அப்புறம் நான் அவன்கிட்ட கெஞ்சி கேட்டேன், நீ வாந்தி எடுத்துறீங்க, நான் நீ எப்போ எடுப்பேங்கிற பயத்திலே உட்காந்துட்டு. அப்புறம் அவன் வாயை பற்றிக்கிட்டான். அப்புறம் மெதுவாக எனக்கு பேச்சு கொடுத்தான், காந்தியை சுட்டுட்டா எல்லாமே அப்படின்னா. தொழிலாக இருக்க ஆமாம் தேம்பி தேம்பி அழுதாங்க. பெரிய தேசபக்தனாக இருக்கா பொண்ணு. அப்புறம் அவன் கேள்வி கேட்டால் நான் பதில் சொன்னேன். 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு வைங்களேன். பஸ்ஸுக்குள்ள இருந்து ஒரு பொம்பளை சொல்லுது, 2 பேரும் தண்ணியை போட்டு கிளம்புறாங்க. வேற என்ன ஒரு ஐடியா ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் தண்ணியை கொண்டு போய் பாத்ரூம் கதவை திறந்துருக்கான், கண்ணாடி ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப பண்பாடு உள்ளவை. திருப்பி போய்க்க, திருப்பி கண்ணாடி. இது 1/2 மணி நேரம் போயிட்டு வந்தவன் டிடிஆர் போய் கூப்பிட்டு விட்டான். ஒருத்தர் உள்ள இருந்து வரமாட்டேன். அவர் போய் கதவை பார்த்து அதே வேகமாக ஓடியா இருக்காரு. சாரி, எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆள் இருக்காங்க.